ஒரே வார்த்தையாக மைக்ரோ ஸ்மால் மீடியம்னு நம்ம சொல்லிடுறோம். பட் டைனி ஆரம்பித்து மைக்ரோ அண்ட் ஸ்மால் லெவல் நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூரினுடைய ஒரு முக்கியமான ஒரு துறையை நம்ம தான். கோயம்புத்தூர்னு இல்லை, தமிழ்நாடு ஈவன்டோ இந்தியா வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நிறைய பங்களிப்புகள், இப்போ நிறைய பங்களிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோட்டரா, வெட் கிரைண்டர், அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ப்ளஸ் ரொபோட்டிக் சிஸ்டம் வரைக்கும் நம்மளுடைய இந்த ஈகோ சிஸ்டத்தில் நம்ம நிறைய செய்கிறோம். முன்னாடி இருந்த எம்எஸ்எம்இகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இகளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அடாப்டேஷன் நல்லா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டைல், யங்ஸ்டர்ஸினுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே அட்வான்டேஜாக ரொம்ப இருக்குது. அதேவே தான் டிஸ்அட்வான்டேஜாகவும் பார்க்குறேன். காரணம், எல்லா விதமான அட்வான்டேஜும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை வந்து இந்த எம்எஸ்எம்இக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், இந்த ஒரு மார்ச் மாதம் வந்து ஒரு கனவுகளோடு உள்ள நுழைஞ்சா நவம்பரில் அது சிதைக்கிற மாதிரி விலைவாசி கடுமையான உயர்வு. சரி, நவம்பரை வச்சு ஒரு பேஸ் பண்ணி ஒரு கோட் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம், எல்லாம் பண்ணிட்டா ஜனவரியில் அவனுக்கு காலியே பண்ணிடும். அவனுடைய மார்ச் மாதம் முடிச்சோன்னு ஒரு ஆண்டர்ப்ரனராக எம்எஸ்எம்இக்குள்ள ஒரு ஆண்டர் பண்ணுறான்னா அதுவே அந்த அடுத்த மார்ச்சில் அவங்கள காலி பண்ணுறதுக்கும் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே இருந்தால் கூட அந்த ஸ்பீடு பிரேக் பண்ணுற மாதிரியான கடுமையான விலை வேறுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சொன்னதுனால நான் ரிப்பீட் சொல்ல விரும்பலை. பட் ஒடிசியா, சீமா, சியா, கொசிமா எல்லாருமே நாங்கள் இதில் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம், காப்பர் ஏறிடுச்சு, அலுமினியம் ஏறிச்சு, எல்லாம் ஏறிச்சாமா உலகளவில் ஏறிச்சு, நான் என்ன பண்ணுறது? எஸ், ஏஷியான் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய எஸ்எம்இஸில் ஒரு 12 மந்த்ஸினுடைய ஒரு ஆவரேஜ் அவங்க எடுத்து அவங்களுக்கு, ஏன்னா நீங்கள் திடீர்னு போன மாதம் எனக்கு நிறையா நீங்கள் சேல்ஸ் கொடுத்துருக்கீங்க, இல்லை அது மாதிரி லாஸ்ட் மந்த் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இதை வச்சு எப்படி நான் கொடுக்குறேன்னா அவங்க ஒரு ஆவரேஜ் 12 மந்த்ஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்டிவ் எடுத்து அதில் நாங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்கோம், ஏன்னா நிறைய பேர் நேர்மையாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த இடத்துல எங்களுக்கான ஆவரேஜ் சிஸ்டத்தை எடுத்து அந்த 1 மந்த்துக்கான ரா மெட்டீரியல் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதை லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கோமோ அந்த டிஃப்ரெண்ட் ப்ரைஸை கவர்மெண்ட் எங்களுக்கு சப்சிடியாவோ அல்லது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனாவது கொடுத்தா கூட எங்களால் மீட் அவுட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், இதே நீங்கள் நவம்பரில் கூப்பிட்டுருந்தீங்கன்னா எங்களை மாதிரி மகிழ்ச்சியாக பேசுறதுக்கு ஆட்களே கிடையாது. எஸ், பிகாஸ் நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக பேசுவோம். மிதுன்லாம் வந்து ஏன்டா பேசுகிறோன்னு மாதிரி வந்து உட்காந்துருப்பார். காரணம், காப்பர் அவர் எடுத்து வச்ச ஆர்டர் நவம்பரில் இருக்கிறதுக்கு இப்போ ஐ திங்க் அவர் ஒரு பெரிய ஒரு ஃபெயிலியர் கன்சர்ன் வச்சார். ஏன்னா கிட்டத்தட்ட 400 நிறுவனங்கள் கடுமையாக பாதிச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் காப்பர். காப்பர் மட்டும் இல்லை, சரி காப்பருக்குள்ள அலுமினியத்தை போடலான்னு பார்த்தா அதுக்கு மேலே விலை ஏறிடுச்சு. ஸோ எதை யூஸ் பண்ணுறது அவன் கேட்கறதுங்கிற முடியாத அளவுக்கு இன்னைக்கு ரா மெட்டீரியல் வேர்ல்ட் மார்க்கெட் ட்ரபிளாக இருந்தாலும் கார்பரேட் அவங்கள இது பண்ண முடியும். இப்போ இன்னைக்கு மார்னிங் 2 ஆண்டர்பிரினர்ஸ், நியூ ஆண்டர்பிரினர்ஸ் அழகாக இங்கே மேடை ஏற்றிருந்தீங்க. அவங்க அழகாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், அவர் ஃபர்ஸ்ட் காமிச்சவர் வந்து ஒரு ஜுவல்லரி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் போட்டோ எடுப்பார். ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார் வாஷ். இது ரெண்டும் செய்யணும்னா தொழில் நல்லா இருந்தால் தானே நான் நகை வாங்க முடியும், கார் வாங்க முடியும், நீங்கள் வாஷ் பண்ண முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும். இதுக்கான எந்த ஒரு செயல்பாடுமே இங்கே வேணும். அப்படின்னா இந்த எக்கோ சிஸ்டத்துக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவை? ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இக்களை காப்பாற்றுங்க. அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளே மாதிரி இப்போ போன அந்த 3 வருஷம் ஜூப்ளியன்ட்ல நாங்கள் பார்க்கக்கூடிய டெவலப்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டால்ஸே சொல்லுது, அவ்வளோ அழகா அவ்வளோ விஷயங்களை சொல்லுது. எங்கள் கொடிஷியாவில் வந்து நாங்கள் பார்க்குறோம், சீமா இவங்க எல்லாருமே எங்கள் மெம்பர்ஸ், நாங்கள் சியா எல்லாம் மெம்பர்ஸை ஊக்குவிப்பு பண்ணுற அளவுக்கு. பட் ஈகோ சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பேசிக் ரா மெட்டீரியல் அண்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் வந்து நிறைய கமிட்டிஸ் போடுவாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே கார்பரேட்டை அடுக்கிற மாதிரி மைக்ரோ அண்ட் ஸ்மாலை டச் பண்ணுறதுங்க. ஸோ மைக்ரோ அண்ட் ஸ்மாலை நீங்கள் டச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா 16 டைப் ஆஃப் மேஜர் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டத்தை பார்க்கவே முடியாது இந்தியாவில். நீங்கள் கூர்கான் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பூனே எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த சைட் திருவனந்தபுரம் ஸ்டார்ட் பண்ணி அங்கே நீங்கள் இமாச்சல் வரைக்கும் போனால் கூட 4 இல்லைன்னா 5 இண்டஸ்ட்ரி தாண்ட முடியாது. கோயம்புத்தூரில், சென்னையை காட்டிலும் கோயம்புத்தூரில் தான் 16 டைப் ஆஃப் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறோம். அதில் மைக்ரோ ஸ்மால் பெரிய அளவில் இயங்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த எக்கோ சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிற நியூ ஆண்டர்பிரினர்ஸ் உள்ளே வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பரான, இப்போ அவங்க 2 பேரும் கேட்டதில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 50 இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷனுடைய கோரிக்கை, எங்களுக்கு ரா மெட்டீரியல் பேங்க்ஸ் வரணும். அந்த ரா மெட்டீரியல் பேங்க் அப்படிங்கிறது கிரியேட் ஆனால் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய நியூ ஆண்டர்பிரினர்ஸால் தப்பிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். பொதுவாக இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் அந்த ஹியூமன் பீயிங் பற்றி பேசும்போது
மனுஷன் எப்போ சந்தோஷமா இருப்பான் எப்போ சிரிப்பான்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தா நவம்பர் மாதத்தில் நாங்கள் சிரிப்போம், பிப்ரவரியில் சிரிக்க மாட்டோம்னு தெளிவாக சொல்கிறீங்க. உங்களோட உண்மையான நிலைமைகள் வந்து எனக்கு புரியுது சார். மணி